தரப்புல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க வந்து காலி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு மாற்று இடம் தர சொல்றாங்களா? மாற்று இடம் எங்க தருவாங்கன்றீங்க? செம்மஞ்சேரிக்கு தான் கொண்டு போய் போடுவாங்க எல்லாரையுமே. நல்லா இருக்கவனும் அங்க கொண்டு போய் போட்ட உடனே என்ன ஆயிடுவான்னு உங்களுக்கே தெரியும். இல்ல இப்ப அரசு தரப்புல வந்து இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றாங்க, ஏரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது காலி பண்ணி தானே ஆகணும் சார். ஆக்கிரமிப்புன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? அரசு வந்து அரசா பார்த்து ஸ்லம் போர்டுக்கு அலாட் பண்ணா அது ஆக்கிரமிப்பு இல்ல. அரசா பார்த்து ஹவுசிங் போர்டு கொடுத்தா அது ஆக்கிரமிப்பு கிடையாது. அரசா பார்த்து பிரைவேட்டா வந்து அப்ரூவ்டு லேண்ட் வித்தாக்கா அது ஆக்கிரமிப்பு கிடையாது. மக்கள் கஷ்டப்படுறவன் ஒரு இடத்துல போய் உட்காந்து அவன் பாட்டுக்கு வரியை கட்டி இன்னைக்கு வரைக்கும் வரி கட்டிட்டு இருக்கான். அது வந்து ஆக்கிரமிப்பா? இன்னைக்கு இன்னும் ஃபீனிக்ஸ் மால் பாத்தீங்கன்னாக்கா அதே சர்வே நம்பர்ல தான் வருது. 123 சர்வே நம்பர்ல தான் ஃபீனிக்ஸ் மால் வருது. டைடல் பார்க் பாத்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து ஏரி இடத்துல தான் கட்டியிருக்காங்க. வாட்டர் இதுல தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அப்ரூவ் படிச்சுட்டு இவங்க கிட்ட வரணும். அப்போ யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இது பண்றாங்கன்றது தெரியல இந்த கவர்மெண்ட். சரி, இந்த சட்டமன்ற தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு? சார் அவர் இது வரைக்கும் வரல சார். வரலையா? அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாரு. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பதில் சொல்றேன் அப்படின்னு இந்த மக்கள் கிட்ட சொன்னதா இந்த மக்கள் தான் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரல. இந்த பிரச்சனைக்கு போன் அடிக்கிறாங்க, போன் எடுக்கல. எம்பி சுத்தமா போனே எடுக்க மாட்டாங்க. சரி, நீங்க வந்து அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன? அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த மக்களை வந்து இங்க வந்து அப்ரூவ் படுத்தக்கூடாது. அப்படி அப்ரூவ் படுத்துறதா இருந்தாக்கா 256 ஏக்கரையும் அப்ரூவ் படுத்திட்டு கடைசியா வாங்க இவங்களே வெளியில போயிடுவாங்க. நீங்க அப்ரூவ் படுத்தவே தெரியல, அவங்களா வெளியில போயிடுவாங்க. சரி, வேற யாராவது பேசுறாங்க?